வரக்கூடாது, இதெல்லாம் தவறான பாதை. போறேன்னு சொன்னே போக வேண்டியது தானே. கடலே விழுந்தாலும் நீச்சல் அச்சு வந்து இப்ப கடல்ல தான் நீச்சல் இருக்குடா. என் மனைவி ஒரு உத்தமி. அவளோட பத்தினி. அவ பத்தினி தான். அவள் வார்த்தையை கேட்காமல் செவிடா கொண்டு இருந்தன. எவன் ஒருவன் கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யறானோ சத்தியமா என்ன பார்த்தான். அன்னைக்கு தேவடியா நம்ம தேவடியா கூட தானே நான் வாழ்ந்தேன். அன்னைக்கு படுக்கும் போது எல்லாம் சேர்ந்த தேவடியா கூட ஆனா டேட் சொல்றது என்ன சிந்தி போகுது. அடம்மா மொத்த சரியா மயங்க வைக்கலாம். இப்போ அச்சா எல்லாரும் சொல்றேன் சரியா மயங்க வைக்கலாம். சத்தியமா சொல்றேன். குடுவாட்டு வைக்கலாம். குடுக்காட்டியா அன்னைக்கு தெரியலையா? இது என்னத்துக்கு தெய்வம், இது என்னத்துக்கு இதெல்லாம் திரும்ப ஏழு போட்டு சொன்னேன். அன்னைக்கு ஏன் சொன்னேன் பழமொழி சொல்லுவாங்க, கிளி போல ஒரு மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒரு எனக்கு வரங்கு மாதிரியே தாங்க சொல்லாம என்ன. நான் இருக்கிற அளவுக்கும் 60 வயசு கேவனுக்கும் நான் இருக்கிற வயசுக்கு உன்னை வந்து எவன் பாப்பானா என்ன மாதிரி பாப்பான். உன்ன மாதிரியா அத்தாளுக்கு இடமே கிடையாதுறாங்க. என் மனைவி தேடி அவகிட்ட போயினா பண்ண பாரு. நல்லா கணம் கட்ட தொடப்ப கட்டேன். அது எட்டு மூஞ்சி மேல 4 அடி என்னைக்குமே கட்டிய மனைவிதான் தெய்வம். தெய்வமா? சத்தியமா சொல்ற மனைவி மன்னிச்சிருவா. கட்டின மனைவி தெய்வம் தான் சொல்றேன். எதுக்கு அடிச்சா? எதுக்கு அடிச்சா? தேவடியா சொன்னா அடிச்சா. தேவடியா சொல்லாமா? என்ன சொல்லாமா? தேவடியா வேணா ஓடி பால பண்ற. எங்க போற? பல பற்றியா அவளு சொல்லமா? சத்தியமா சொல்றேன். அக்கா சொல்லிட்டு போய் எல்லாத்துக்கும் பயிற்சி நாட்டுக்கு வரணும். வரப்பட்டியா? ஆமா. ஏன் வரப்பட்டியா? ஏன் வரணும்? போட்டு பாராட்டு போவேன். நானா? என் மனைவி நாயில யாரு? நாயில யாரா? யாரா? எங்க? என் மனைவி காலையில் வைத்து வந்து நாய அம்மால உன பள்ளிக்கு பள்ளி வாங்கல. என்ன ஆட்டவும் முடியாது, என்ன அசுக்கவும் முடியாது. ஒரு மயிரணும் முடியாது.